அபேன்மெண்ட் ப்ரிவென்ஷன் லாஸ். நாய்களை வந்து எடுத்து வளர்த்துட்டு அதை கொஞ்ச நாள் கழித்து வேண்டான்னு சொல்லி தெருவில் கொண்டு போய் விடுறது மாபெரும் தப்பு. ஏன்னா அதை நீங்கள் தெருநாய் ஆக்குறீங்க. டாக்ஸை பற்றி ஒன்றுமே தெரியாமல் பெட் ஓனராக மாதிரி பெட் பேரண்ட்டாக மாதிரி அந்த டாக்ஸ் வந்து அதை பேரண்ட்ஸாக நினைக்கும் போது அந்த டாகை கொண்டு போய் வெளியில் விடுறது ஏதோ ஒரு காரணத்துக்காக. அப்போ தெருநாயை கூட அதுவும் சேர்ந்து ஆட் ஆகிடுது. அந்த டாக்ஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. தெருநாய்கள் அதை வரவேற்காது, புதுசாக டெரிட்டோரிக்குள்ளே வர டாக்ஸை. ஸோ அந்த டாக்ஸும் இன்ஜுரி ஆகிறதுக்கும் இப்போ இருக்க டாக்ஸ் இன்ஜுரி ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். வீட்டில் வளர்ந்த டாக் வெளியில் கொண்டு போய் நீங்கள் எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த டாக்ஸுக்கு அக்ரெஷன் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த டேட்டாவில் எல்லாத்துலேயுமே தெருநாய்கள் கடித்துன்னு சொல்லியிருக்காங்களே தவிர தெருநாய் உண்மையிலே அந்த நாட்டு நாய் மட்டும்தான் கடிச்சதா அதுக்கு ஏதாவது டேட்டா இருக்கா? தெரியாது. அது வெளியில் விடப்பட்ட எத்தனை நாய்களாக இருக்கலாம். இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் எத்தனை வீடியோஸ் வருது. இந்த டாக் வந்து யாரோ அவாண்டன் பண்ணிட்டு போயிருக்காங்க, யாராவது நம்ம இதை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போய் கொடுக்க முடியுமா, எத்தனை விலங்கு ஆர்வலர்கள் இது பண்ணுறாங்க. அந்த டாக்ஸாக கூட இருக்கலாம் இல்லையா? அது நாயோட தப்பு கிடையாது. நாட்டு நாய்களை, தெருவில் வாழ்கிற நாய்களை டீஸ் பண்ணுறது, அந்த நாய்களை வந்து துன்புறுத்துறது, அதோட அக்ரெஷனை வெளியில் கொண்டு தான் வரும். யார் மறுத்தாலும், யார் வந்து நாய்க்கடி பட்டாதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் மனுஷன்ட்டு தான் அந்த அக்ரெஷன் எல்லாமே ஆரம்பிக்குது. அதை மறுக்கப்பட முடியாத உண்மை. ஸோ பொதுமக்கள் அவேர்னஸ் தான் ஃபஸ்ட்டு விஷயமா இருக்கணும். கம்யூனிட்டி டாக் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங். கம்யூனிட்டியை டாகை மேனேஜ் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணுறது, இவ்வளோ தான்.